ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு October 7, அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா பேட்ச். ஸோ அந்த பேட்ச்க்கான புக் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேட்ச்ல படிக்கிறீங்க இல்லை குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா என்ன புக்கில் இருந்தால் ஓகேவா இருக்கும், என்ன புக்கெல்லாம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன புக் தேவைன்னு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் ஃபுல் ஸ்கூல் புக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்துலயும் எல்லா புக்கையும் நம்ம கரைச்சு குடிக்கிறோமா, ஒரு புக்கு எடுத்து அந்த புக்கை A to Z 6 to 12th எல்லா புக்கையுமே நம்ம படிக்கிறோமானா கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால ஒரு புக்குன்னு இருக்குன்னா அந்த புக்கை வந்துட்டு A to Z படிக்கிறோம், இல்லை அந்த புக்ல ஒரு பாதி சப்ஜெக்டாவும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற புக் மட்டும்தான் நான் உங்களை வாங்க சொல்லுவேன் ஓகேங்களா. சில புக்ஸ்லாம் வந்துட்டு 1 or 2 லெசன் படிப்போம் ஓகேங்களா, இல்லை அந்த லெசன்லயே பாதி பேஜ் தான் படிப்போம். அந்த மாதிரி புக்கு நான் உங்களுக்கு வாங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம மண்டே வந்துட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஷெடியூல்ல அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ நான் குட்டியா இந்த மாதிரி இந்த லெசன் இந்த ஒரு புக்ல இருக்கு, ஆனா இந்த ஒரு புக்ல இது ஒண்ணுதான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா அது வாங்க தேவையில்லை. ஸோ அந்த லெசனை வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியலாவே கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ நீங்க தமிழ் புக்கே வாங்கினாலும் வாங்காட்டி உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். ஸோ எல்லா புக்குமே அந்த வீக் என்ன லெசன் கொடுக்குறோம் அந்த லெசனுக்கான புக் மெட்டீரியல் கண்டிப்பா PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு பேட்ச்ல வந்துடும் ஓகேங்களா. ஸோ நீங்க இப்போ தமிழ் புக் நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு ஆனா உங்கள்கிட்ட இருக்கு புக் அப்படின்னா படிச்சுக்கலாம். இந்த லெசனுக்கு என்ன புக் இல்லை அப்படின்னா நான் PDF கொடுத்துருப்பேன், நீங்க அதுல எடுத்து அந்த பேஜை மட்டும் நீங்க அதுல படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால மெட்டீரியல் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா PDF வந்துடும். பட் PDFல நிறைய ஸ்டூடெண்ட் படிக்க முடியாது. அதனால இந்த புக்கெல்லாம் கண்டிப்பா தேவை, இதுலதான் நம்ம நிறைய சப்ஜெக்ட் படிக்க போறோங்கிற சில புக் இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ அந்த புக்கை மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்க போற ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன புக் வாங்கணும்னு நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த புக்லாம் இருந்தா ஓகேவா இருக்கும்னு நான் சொல்றேன். அதுவும் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப நான் சொல்ற புக்லாம் உடனே போயிட்டு நாளைக்கே அமௌண்ட் ரெடி பண்ணி வாங்கணும், ஐயோ நம்மளால வாங்க முடியல அப்படி இல்லை. நான் திரும்பவும் அதை சொல்றேன். மண்டே வந்துட்டு நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன், அந்த PDFல நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அதை படிச்சுக்கிட்டே கூட நீங்க 1 by 1 வாங்கலாம் ஓகேங்களா. அது எப்படி வாங்கலாம், கம்மி ரேட்ல எப்படி வாங்கலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா. இப்ப நான் சொல்ல போற புக் லிஸ்ட் வந்துட்டு ப்ரையாரிட்டியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டின்னு தான் கொடுத்துருப்பேன். அது என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்னால அஃபோர்ட் பண்ண முடியாது எல்லா புக்குமே ஓகேங்களா. எந்த புக்குமே அஃபோர்ட் பண்ணாதவங்களும் PDF-ஆ படிச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் புக்கு வாங்கிட்டா ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறவங்க புக் வாங்கலாம். ஸோ உங்களால உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க வேண்டிய புக் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்னு ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஓகே இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னா அடுத்த லெவல் என்ன புக் வாங்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். இது போக உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நீங்க அடுத்த ப்ரையாரிட்டி புக் வாங்கலாம். அதுவும் வாங்கிட்டேன், அது போக எனக்கு அமௌண்ட் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா தேர்ட் ப்ரையாரிட்டியில சில புக் சொல்லியிருப்பேன், அதையும் நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த புக்ஸை மட்டும் வாங்கினா போதும். இப்போ சொல்றேன், இதுல இருக்கிற எல்லா புக்கையும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ இத்தனை புக் சொல்லியிருக்காங்களே வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு புக் சொல்றேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்குன்னா இதை நீங்க வாங்கினாலே போதும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாங்கினாலே போதும். இல்லை என்னால முடியும் அப்படின்னா செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்ட் ப்ரையாரிட்டி வாங்கிக்கோங்க. வாங்காதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எந்த புக்குமே வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை, நான் PDF-ஆ கொடுத்துருவேன் ஓகேங்களா. அதை நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். போன்ல படிக்க முடியாது, கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்னால போன்ல படிக்க முடியாது, அதுக்காக அந்த புக் லிஸ்ட் சொல்றேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வாங்க வேண்டிய புக் அப்படின்னா 6 to 10th தமிழ் புக் ஓகேங்களா. இது நியூ புக்கா ஓல்டு புக்கான்னு கேட்பீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓல்டு புக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் வீடியோவும் கொடுத்துருவேன், மெட்டீரியலும் கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு புக் வாங்க வேண்டாம். மெட்டீரியல் பார்த்து எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்க நோட் மேக் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதனால ஓல்டு புக் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 6 to 10th தமிழ் புக் நியூ புக் மட்டும் கண்டிப்பா வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது 10th 9th சோசியல் சயின்ஸ் புக் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. 10th 9th வாங்குறீங்களோ இல்லையோ 9th சோசியல் சயின்ஸ் புக் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சாரி 10th சோசியல் சயின்ஸ் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா 10th சோசியல் சயின்ஸ் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கனாலே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் INM முடிச்சிடலாம், எக்கனாமி முடிச்சிடலாம், பாலிட்டி முடிச்சிடலாம், ஜியாகிரபி முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட் அழகா முடிச்சிடலாம் இங்க 10th சோசியல் சயின்ஸ் புக் வாங்கினீங்கனாலே ஓகேங்களா. மோஸ்ட்லி 90% அதுலதான் கவர் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது 11th பேசிக் கொஞ்சம் 6th அப்படின்னு வரும். பட் மோஸ்ட்லி 10th இருந்துச்சுனாலே GK யூனிட்ல ஒரு 70% கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்க எது வாங்குறீங்களோ இல்லையோ தமிழுக்கு அடுத்தது GKல என்ன புக் வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு 10th சோசியல் சயின்ஸ் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதை நீங்க நல்லா தரவு பண்ணணும் ஓகேங்களா. அது வாங்கிட்டீங்க அது போக ஓகே அப்படின்னா உங்களுக்கு முடியும்னா 9th சோசியல் சயின்ஸ் புக்கு வாங்கிக்கோங்க. அடுத்தது 11th எக்கனாமி புக் ஓகேங்களா. 11th இருக்கிற லெசன்ஸ்ல தான் மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் எக்கனாமில கேட்கறாங்க. ஸோ அதுல 4-5 லெசன் படிக்க வேண்டியது இருக்கும். லாஸ்ட்ல கிட்டத்தட்ட half of the புக் படிக்கணும். ஸோ அதனால 11th எக்கனாமி வாங்கிக்கோங்க ஓகேங்களா.
அடுத்தது அது போக இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா, அது மட்டும் மெயினா வாங்கினா போதும். இல்ல அது போக என்னால வாங்க முடியும், என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா 11th 12th தமிழ் புக் வாங்கிக்கோங்க. அடுத்தது 11th 12th ஹிஸ்டரி புக். ஓகேங்களா, ஹிஸ்டரியில நம்ம 6th 7thலயே படிச்சிருவோம், 6th 7th சோஷியல் சயின்ஸ்லயே படிச்சிருவோம். அது போக எக்ஸ்ட்ராவா குரூப் 4 படிக்க வேண்டியது 11th 12th படிப்போம். ஓகேங்களா, அதனால 11th 12th ஹிஸ்டரி புக் வாங்கிக்கோங்க. வாங்கலனாலும் ஓகே தான், நான் உங்களுக்கு ஹைலைட்டட் வீடியோவா கொடுப்பேன், ஹைலைட்டட் PDF கொடுப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், பட் முடிஞ்சா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 11th 12th பாலிட்டி புக்கு. அடுத்தது 12th எக்கானமி புக். ஓகேங்களா, 11th 12th எக்கானமி புக்லயே ஒரு 4 லெசன் படிப்போம், பட் கம்பேரிட்டிவ்லி 11thல தான் அதிக கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வாங்கிட்டு முடிஞ்சிச்சுன்னா 12th எக்கானமி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி புக் வாங்கிட்டு இது வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சா இந்த புக்கையும் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்றது எல்லாத்தையும் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டின்னு போட்டே நோட் பண்ணிக்கோங்க, இல்லை முடியும்னா லைனா லிஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது தேர்ட் ப்ரையாரிட்டி. எனக்கு எவ்வளவு புக்னாலும் வாங்க முடியும் அப்படின்னா 6th to 8th சோஷியல் சயின்ஸ் புக்கும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, சோஷியல் சயின்ஸ் புக் வாங்கினீங்கனாலே நம்மளுக்கு எக்கானமி, பாலிட்டி, ஜியாகிரபி எல்லாமே கவர் ஆயிடும். ஓகேங்களா, அது போக லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் 10th 9th சயின்ஸ். ஏன்னா சயின்ஸ் வந்து பயாலஜில தான் வந்துட்டு அதிகமா நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதனால பாட்னி ஜுவாலஜில, ஸோ அதனால 10th 9thல நிறைய கவர் ஆகுது, அது முடிஞ்சா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு புக் லிஸ்ட். இதை தாண்டி நான் இந்த புக் வாங்கணுமா, அந்த புக் வாங்கணுமா, லக்ஷ்மிகாந்த் புக் வாங்கணுமா, இவங்களாம் கேட்காதீங்க, அதெல்லாம் வேணாம். நிறைய பேர் வந்துட்டு சில மெட்டீரியல் புக்ஸ் என்கிட்ட ப்ரொமோட் பண்ண சொல்லி கேட்குறீங்க, நிறைய அகாடமி புக்ஸ் வந்துட்டு ப்ரொமோஷன் கேட்குறீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டுமே வந்து கேட்குறாங்க, இந்த அகாடமி புக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்றேன், நான் ஸ்கூல் புக்கை தவிர எந்த புக்கையும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். கொஸ்டின் பேப்பரு, கொஸ்டின் பேங்கா இருக்கு, இந்த அகாடமில கொஸ்டின் பேங்கா போடுறாங்க, இல்ல அப்படி இல்ல எனக்கு அந்த அகாடமி ரொம்ப பிடிக்கும், அவங்க போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் புக்ல இருக்கிற கண்டென்ட் தான் அங்க இருக்குதா, புக்ல இருக்கிறது எதுவுமே மிஸ் ஆகலையா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் எந்த புக்கையும் ரெஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து புக்கை தாண்டி வேற எதுல படிக்கிறதுலயும் நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா, அது தேவையும் இல்லை. ஸோ அதை மீறி புக்ல சிலர்லாம் வந்துட்டு புக்ல இருக்கிறதையும் அழகா பாயிண்டா கொடுத்துருப்பாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. பட் எனக்கு நான் கொஸ்டின் கேட்கறது, நம்ம கிளாஸ் போறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேஸ்ட் தான் இருக்கும். ஸோ அந்த புக்ல இருக்க கண்டென்ட் அதுல கவர் ஆகுதுன்னா நீங்க உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்குன்னா வாங்கிக்கோங்க. இல்ல கொஸ்டின் பேங்கா இருக்குது, இதுல புரியுற மாதிரி இமேஜ் போட்டு மைண்ட் மேப்பா கொடுத்துருக்காங்க, நான் புக் கண்டென்ட் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். பட் நான் எந்த அகாடமி புக்கையும் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் புக்கு. இப்போ இதை வந்துட்டு எப்படி மேம் வாங்குறது, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆன்லைன்ல எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 2 வேல வாங்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட சொல்லி வைங்க. ஏன்னா இப்ப நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு. ஓகேங்களா, அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட சொல்லி, மெயினா 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க 11th போறப்போ இல்ல ஆல்ரெடி இப்ப 11th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்களோட 10th புக் இருக்கும். ஸோ அதை வாங்கினீங்கனாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சு. ஏன்னா 10th சோஷியல் சயின்ஸ் வாங்கிக்கலாம், 10th தமிழ், 10th சயின்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒன்னொன்னா கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க. அப்படி இல்லை சிலர்லாம் வந்துட்டு நான் படிக்கிறப்ப பண்ணியிருக்கேன். ஸ்கூல்ல போயிட்டு ஹெச்எம் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணி தருவாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து. ஓகேங்களா, சிலர் பண்ணுவாங்க, சிலர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஐடியா தான், அவங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா பழைய மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா, புக் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டு அந்த புக்கை போட்டுருவாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையில்லாத புக் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அந்த புக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அது யூஸ்டு புக் தான். ஓகேங்களா, இது வந்துட்டு பழைய மார்க்கெட் போனீங்கன்னா யூஸ்டு புக் கிடைக்கும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல வந்துட்டு அங்க டவுன் ஹால்ல இருக்கும். ஸோ நிறைய பேர் கோயம்புத்தூர்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. டவுன் ஹால் மணிகுண்டு போனீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாமே மெஜஸ்டிக் புக் ஹவுஸ், அந்த மாதிரி நிறைய புக் ஹவுஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா யூஸ்டு புக் தான், ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண புக்கு நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கனாலே நான் இப்போ சொன்ன லிஸ்ட் எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எங்க இருக்கு அப்படிங்கிறது கேளுங்க. சென்னையில நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி சென்னை, கோயம்புத்தூர்ல லைப்ரரியிலயும் புக் இருக்கு. ஸோ நீங்க லைப்ரரி போய் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். அங்க இருக்க புக்கே எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நோட் மேக் பண்றீங்கன்னா புக்கே வாங்க வேணாம், லைப்ரரியில இருக்க புக் எடுத்து படிச்சுக்கோங்க. நான் சொன்ன புக் லிஸ்ட். ஓகேங்களா, அடுத்தது முடியல அப்படின்னா
இதெல்லாம் என்னால பண்ண முடியல இல்ல ஓகே இப்ப தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைன்லயும் நீங்க புக் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி புக் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு ஆன்லைன்லயும் அதுக்குன்னு நீங்க வந்துட்டு அகாடமி புக் நான் சொல்லல, ஆன்லைன்ல டிஎன்பிஎஸ்சி புக் வெப்சைட்னு இருக்குது ஓகேங்களா. ஸ்கூல் புக்ஸ் வெப்சைட்டும் இருக்குது ஓகேங்களா. தமிழ்நாடு ஸ்கூல் புக் வெப்சைட் இருக்கு, அதுல போனீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி புக் வாங்கிக்கோங்க. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா இதுதான். அவசரம் இல்லை, ஸ்கூல்ல சொல்லி மெதுவா கூட வாங்குங்க. இப்ப நம்ம இன்னும் ஒரு 3 வாரம் தான், 3 வாரம் ஃபுல்லா 10th தமிழே தான் படிக்க போறோம். அப்போ உடனே ஒரே வாரத்துல நம்ம எல்லா புக்கையும் படிக்க போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி எந்த வீக் என்ன ஷெடியூல் வருதுங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அந்த ஷெடியூலுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க அந்த புக்கை அப்பப்ப கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ரிவிஷன் டைம்ல நம்ம எல்லா புக்கையும் கலெக்டிவா ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி கூட பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி ஆன்லைன்ல புக் வாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதுக்காக தான் எடுத்தோன்னே நான் இதை சொல்றேன் ஓகேங்களா. அவ்வளோ அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. சில ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு அதுல 1-2 லெசன் தான் இருக்கும், பட் எல்லா புக்கையும் வாங்கி வச்சுட்டு அவ்வளோ காஸ்ட் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இனி ஒன்று மெயினான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பேட்ச்லயும் சரி யூடியூப்லயும் சரி நார்மலா நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. நம்ம பேட்ச்ல யாராவது படிச்சு பாஸ் பண்ணவங்க புக்கு வந்துட்டு வச்சிருக்கீங்க, ஃபர்தரா உங்களுக்கு வேற எந்த எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகாதுன்னா யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை டொனேட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்ல நம்ம அப்புறம் அதே மாதிரி லைப்ரரியில படிக்கிறீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஒர்க்ல இருக்கோம் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணுங்க. ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த புக்கு கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. நானும் அந்த நிலைமையில இருந்தா வந்திருக்கேன், என் கூட படிச்சவங்க நான் பார்த்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால அது புக்குங்கிறது நம்மளுக்கு அது ஓகே புக்கு தானே, நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது, பட் அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக் மார்க்கெட்ல யூஸ்டு புக்கா வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் புக் லிஸ்ட் வீடியோ. நான் முன்னாடி சொன்ன ப்ரையாரிட்டி புக் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு நீங்க நோட்ல நோட் பண்ணிட்டு 1 by 1 வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மட்டுமாவது அட்லீஸ்ட் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு, மோஸ்ட்லி வீடியோஸும் நான் கொடுக்குறேன். நீங்க நோட் மேக் பண்ணி வச்சுட்டு கூட நானே வந்துட்டு புக் PDF பார்த்து நோட் மேக் பண்ணிட்டு அந்த நோட்ல எல்லாம் படிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ டைம் அதிகமா இருக்கு, ஸோ நோட்ஸ் எழுதுற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, புக்கு வாங்க முடியலன்னா நானே உங்களுக்கு புக் மெட்டீரியல் PDF கொடுத்துருவேன், அதை வச்சு நோட் மேக் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ. பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து புக் ரெடி பண்ணிக்கோங்களா, ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க, ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ மண்டே ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிரும். மண்டே என்ன ஷெடியூல் நமக்கு தெரியும் இல்லையா, 10th தமிழ் பால்ட்டி தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான புக் இருக்குன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.